அன்னைக்கு உக்காந்துட்டு இருந்தானா போய் அந்த எரிகோ பட்டணத்தை எடுத்திருக்க முடியாது. எழுந்திருச்சான். உனக்கு வல்லமை கொடுக்கப்பட்டிருக்குதுன்னு நினைச்சான். அவன் முன்னாடி இருக்குது, ஆனாலும் எக்காலத்தெல்லாம் எடுத்தான். இன்னைக்கு நான் ஊதுறேன், இன்னைக்கு நான் கத்துறேன், இன்னைக்கு நான் ஆர்ப்பரிக்கிறேன், அது உடையுது, நான் முன்னேறி போறேன். அதான் இன்னைக்கு காலையில் எந்திரிச்சான். இன்னைக்கு நான் சொல்றேன், நீங்க எவ்வளவு பெரிய பிரச்சனையில வேணா வந்துருங்க, கஷ்டத்துல வந்துருங்க, கண்ணீர்ல வந்துருங்க, இன்றைக்கு அது மாறுகிறது, இன்றோடு அது முடிகிறது. ஏன் நீங்கள் ஆர்ப்பரியுங்கள். எல்லாம் கைகளை தட்டுவோமா? நன்றி இயேசுவே, நன்றி கர்த்தாவே, நன்றி இயேசுவே. ஆர்ப்பரிக்கிறோம், எங்கள் அற்புதத்துக்காக நாங்கள் ஆர்ப்பரிக்கிறோம். ஆமென், ஆமென். ஏன் நம்ம செய்யறோம்? அத ஒரு விசுவாசத்துல செய்யறோம். என் சூழ்நிலை ஆண்டவர் மாத்துறாருன்னு செய்யறோம். எனக்கு அற்புதம் செய்வார், எனக்கு நன்மையை செய்வார், எனக்காக காரியங்களை வாய்க்க பண்ணுவார், கதவுகளை திறப்பார். அன்னைக்கு எரிகோ பட்டணத்துல அந்த பெரிய கோட்டை சவர் உடுன மாதிரி எனக்கு முன்பாக இருக்கிற, அது கடனா இருக்கலாம், அது வியாதியா இருக்கலாம், அது குடும்ப பிரச்சனையா இருக்கலாம், அது உடைகிறது. உடைகிறது. உங்க வாழ்க்கையில அப்படி சுத்தி வச்சிருக்கல, சுத்தி ஒரு பெரிய காம்பவுண்ட் சவர் மாதிரி போட்டு அதுக்குள்ள நம்ம உட்கார்ந்து இருக்கோம். எங்க பார்த்தாலும் செவுரு தான், எங்க பார்த்தாலும் அடைப்பு, எங்க பார்த்தாலும் எதிர்ப்பு. எவனும் உள்ள வர முடியாது, நம்மளும் வெளியே போக முடியாது. இயேசுவின் நாமத்தில் உடைகிறது, உடைகிறது. இயேசுவின் நாமத்தில் இன்றோடு உடைகிறது. அந்த எதிர்பார்ப்போட போங்க. நாளைக்கு நீங்க வேலைக்கு போறப்போ, உங்க தொழிலுக்கு போகும்போது, இது வேற. என் வாழ்க்கையில் நான் முன்னேறி செல்வதற்கு தடையாக இருந்த எல்லாம் உடைந்தது. நான் முன்னேறி செல்கிறேன், நான் முன்னேறி செல்கிறேன்.